அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் ஒரு புதிய சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முத வாயை திறந்து பிரசங்கம் பண்ணின ஒரு வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது? சமீபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். சமீபத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். சமீபமாக இருக்கிறது அப்படி என்றால் அருகில் இருக்குன்னு அப்படித்தானே அர்த்தம். இயேசு சொன்ன வார்த்தை யாருக்கு சொல்லுதார் அப்படின்னா, யூதர்கள். யூதர்களுக்கு என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணுறார். யூதர்கள் யார்? மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை வாங்கினவங்க தான் யூதர்கள், அப்படித்தானே? யெகோவா தேவனுக்கு முன்பாக யெகோவா தேவன் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படுகிற மக்கள் தான் யூதர்கள். அந்த இனத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா பிறக்கிறாரு. பிறந்து அவருடைய மக்களுக்கு சொல்லுதாரு, மனதை திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுதார் ஏசப்பா. அதாவது தேவன் யெகோவா தேவன் மோசைக்கு 10 கட்டளைகளையும் 600க்கு அதிகமான நியமங்களையும் என்ன செஞ்சார்? கொடுத்தாரு. இதெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு மோசை மூலமாக கடைபிடிச்சிட்டே வந்தாங்க. எப்போ வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ இயேசு பிறந்து முதல் தடவை ஊழியம் செய்கிறப்ப அவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது அப்படின்னு. அப்போ எதுக்கு ஏசப்பா அதை சொல்லணும்? இது வரைக்கும் யெகோவா தேவன் சொன்ன கட்டளைகள் தானே யூதர்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கட்டளைகளை காட்டிலும் இன்னொன்று அதிகமாக இருக்குது. என்னதுன்னா, அந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது? சமீபத்தில் இருக்குது. அதனால் உங்கள் மனதை என்ன செய்யுங்க? திருப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்கள் என்னதான் நியாயங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கைப்பற்றினாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? நீங்கள் நுழைய முடியாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையணும்னா என்ன செய்யணும்னா, மனதை என்ன செய்யணும்? திருப்பணும் அப்படின்னு சொல்லுதார் ஏசப்பா. அதான் மனதை திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் தான் இருக்குது, மிக அருகில் தான் இருக்குது அப்படின்னு என்ன செய்தார்? ஏசப்பா பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. இப்போ பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது அப்படின்னு ஏசப்பா சொல்ல வராரு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாரு, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுதாரு. இப்போ பரலோக ராஜ்யம் எங்கனக்குள்ளே இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுதாரு. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ இங்கே என்றும் இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் இங்கே தேவனுடைய ராஜ்யம் போடப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே ஒன்று தான். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு ரெண்டுமே ஒன்று தான் ஏசப்பா சொல்ல வர்றது. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொல்ல வர்றாருல. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னாருன்னா, பரலோக ராஜ்யம் பார்க்குற மாதிரியா இந்த ஊரில் தான் பரலோக ராஜ்யம் என்ன செய்யுது? இருக்குது. எருசலேமில் தான் பரலோக ராஜ்யம் இருக்குது, நம்ம இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு என்ன செய்யாது? சொல்லுவப்படுவதற்கு ஏதுவிராது. அப்படி இல்லாமல் பிற எங்கே இருக்கும் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கா? உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்லுகிறாரு. இப்போ என்ன சொல்ல வராரு? மனதை திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கான்? உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீ நியாயப்பிரமாணத்தில் பரலோக ராஜ்யத்தை தேடிக்கிட்டு இருக்க, நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிச்சாலாம் என்ன செய்யலாம்? தேவனுக்கிட்ட போய் சேர்ந்துடலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிச்சா நம்ம என்ன செஞ்சலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் நியாயப்பிரமாணத்தில் இல்லை, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கான்? அது உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா, உங்கள் மனதை கொஞ்சம் திருப்புங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ எனக்குள்ளே பரலோக ராஜ்யம் இருக்குன்னா அது எப்படி நான் அறிந்து கொள்வது? அப்படி தானே? இப்போ பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படின்னு போல தெரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யம்னா பரலோகத்தினுடைய ராஜ்யம்தான் பரலோக ராஜ்யம், அப்படித்தானே? உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்போ இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செஞ்சது? அடிமைப்படுத்தி ஆளுகை செய்தது, அப்படித்தானே? இங்கிலாந்து எங்கே இருக்குது? பிரிட்டிஷ் அரசு எங்கே இருக்குது? இங்கிலாந்தில் அது ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அதோடைய ராஜ்யம் எங்கே வரைக்கும் இருந்துச்சு? இந்த பூமியில் இந்தியா வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்தியாவில் யார் ஆட்சி செஞ்சா? இந்தியா ஆட்சி யார் செஞ்சா? வெள்ளையங்க என்ன செஞ்சாங்க? ஆட்சி செஞ்சாங்க.
ஆனால் அவங்களுடைய நாடு எங்கே இருந்துச்சு? அங்கே இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து எங்கே என்ன செஞ்சாங்க? இங்கே இந்தியாவை ஆளுகை செஞ்சாங்களா இல்லையா? அதே மாதிரியா பரலோகம் ஒரு இடத்துல இருக்குது. பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கான்? நமக்குள்ளே இருக்கான். நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் எங்கே இருக்குது? நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன செய்யறான்? பரலோக ராஜ்யம் உள்ள ஆளுகை செய்யறான். இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம அந்த பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்கள் மனதை என்ன செய்யணுமா? திருப்பணும். இப்போ பரலோகத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது? முதல்ல கண்ணீர் இல்லை. என்னது இல்லை? கவலை இல்லை. எந்த விதமான பயமும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு பயமே இருக்காது. எப்போவுமே சந்தோஷம்தான் இருக்கும். இப்போ பரலோகத்தில் என்ன இருக்கோ அதே தான் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யுது இருக்குது. இந்த கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பயம் இல்லாத, திகில் இல்லாத வாழ்க்கை எங்களுக்குள்ள தான். எங்கே தான் இருக்கான்? உங்களுக்குள்ள தான் இருக்குது. பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ள தான் இருக்குது, உங்களுக்குள்ள தான் இருக்குது. இப்போ நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பூமியிலே என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். எப்போ அனுபவிக்கலாம் அப்படின்னா உங்கள் மனதை திருப்பும் போது. புரியுதா நான் சொல்ல வர்றது? உங்கள் மனதை கொஞ்சம் திருப்புனீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்க நன்மைகள்லாம் இந்த பூமியில் என்ன செய்யலாம்? அனுபவிக்க செய்யலாம் அப்படின்னு என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி இங்கிலாந்துக்காரன் அந்த நாட்டில் இருந்து இந்தியா வரைக்கும் ஆளுகை செஞ்சானோ அதே மாதிரியா ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து நமக்குள்ள என்ன செய்கிறாரு? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தேவனுடைய ஆளுகைக்குள்ள நம்ம போகணும்னா என் மனதை எந்த பக்கம் திருப்பணுமா? எனக்குள்ள இருக்கிற தேவன் பக்கமாக, என் ஆவியில் இருக்கிற ஆண்டவருடைய பக்கமாக என் மனதை என்ன செய்யணுமா? திருப்பணுமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனதை திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இன்னொரு இடத்துக்கு போனா தான் பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்ல வரல. அது எங்க இருக்கு? சமீபமாக தான் இருக்கு. அது உனக்குள்ள என்ன செய்யுது? இருக்குன்னு சொல்லுதாரு. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம மனதை திருப்பணும். இப்போ என்ன தெரியல அப்படின்னா, ஏன் பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்க முடியலன்னா, எனக்குள்ள இருக்க அந்த பரலோகத்தின் நன்மைகளை, பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை ஏன் என்னால் அனுபவிக்க முடியலை அப்படின்னா, என் மனதை எப்படி திருப்பணும்னு நமக்கு என்ன செய்யலை? தெரியலை. அப்படி தானே? ஒரு காரியம் எப்படி தெரிஞ்சால் தானே அதை அனுபவிக்க முடியும். ஒரு கார் வாங்குதோம், அது எங்கே எப்படி கியர் போட்டணும், எங்கிட்ட கிளச் இருக்குது, எப்படி அது தயாரிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதை என்ன செய்ய முடியும்? நம்ம ஓட்டிட்டு நல்லா போக முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம மனதை எப்படி நமக்குள்ளே இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் பக்கமாக திருப்ப முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சிச்சுல? பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. பரலோகத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கோ அது எல்லாமே எங்கே இருக்கான்? என்னுடைய ஆவியில் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 53 முதல் 55 வரை வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு ஆமென். போதும். இதுல என்ன முக்கியமான சம்பவம் அப்படின்னா, இயேசுவும் சீசர்களும் எங்க போறாங்க அப்படின்னா எருசலேமுக்கு என்ன செய்யாங்க? போக போகிறாங்க. அப்போ எருசலேமுக்கு போகிறப்போ மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? இங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது அப்படின்ட்டு மக்கள்லாம் எதிர்த்த உடனே பக்கத்தில் இருந்த யோவானும் யாக்கோப்பும் சொல்லுதாங்க, ஆண்டவரே, எப்படி போடப்பட்டிருக்கு? ஆண்டவரே, எலியா என்ன செஞ்சார்? அன்னைக்கு அக்கினி இறக்கி என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். அது மாதிரியா நம்மளை இந்த ஊருக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லுதாங்களே, இவங்களெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? அக்கினியை வச்சு அழிச்சு போட்டுருவோமா அப்படின்னு யார் சொல்லுதா? சீசர்கள் சொல்லுதாங்க. உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, டேய் என்ன சொல்றாரு? 55 வசனத்தை வாசிக்கலாம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். பாருங்க, இவர் என்ன செய்தான் அப்படின்னா, யோவானும் யாக்கோப்பும் கண்ணில் ஒரு சம்பவத்தை பார்க்காங்க. என்ன சம்பவத்தை பார்க்காங்க? நம்ம ஊருக்குள்ளே விடமாட்டாங்க அப்படின்னு உனக்குள்ள என்ன செய்யுது? கோபம் வருது. கோபம் வந்தோடனே பைபிளில் பழைய காலத்தில் எலியா என்ன செஞ்சார்? அக்கினி இறைச்சி என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் கொன்னார்ல.
அது மாதிரியா இவங்களே என்ன செஞ்சிருவோம், அழிச்சு கொன்றுவோம் அப்படின்னு உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, டேய் நீ என்ன ஆவி உடையவனா இருக்க? இது எலியாவின் ஆவி அல்ல, இது யார் ஆவி? இயேசு கிறிஸ்துவின் ஆவி. உன் ஆவி எப்படி இருக்குன்னு சிந்தி. எலியா வந்து பூரணப்பட்ட ஆவி கிடையாது. யாருமே இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளாம் என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் பூரண படித்து இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ஆவியை உடையவனா இருக்கிறன்னு உன் ஆவியை பாரு. நீ பார்க்கிற மண்டலத்துல என்ன செஞ்சாத, செயல்படாத. சூழ்நிலையில் என்ன நடக்கும் அதை வச்சு என்ன செய்யாத, நீ செயல்படாத. நீ என்ன ஆவின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு என்ன செய்தாரு, அதட்டி போட்டாரு. என்ன ஆவி உடையவர் ஆண்டவர்? அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, அன்புள்ள ஆவி உடையவர். அவர் வந்து அழிக்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு, வந்தாரு. இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு சம்பவம் வந்தோடனே நமக்கு விரதமாக ஒரு ஆள் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், கோவப்பட்டு அவன் கையை கால் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்க, முறிச்சு போடுங்க அப்படின்னு என்ன செஞ்சிடும், ஜெபம் போடுங்க. அப்படி ஜெபம் நல்லதா? அப்படி ஜெபம் கிடையாது. நம்ம என்ன ஆவின்னு என்ன செய்யணும், அறியணும். எப்படிப்பட்ட ஆவி உடையவராக இருக்கணும்? அன்பு நிறைந்த ஆவி என்ன செஞ்சிருக்கிறோம், உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கேற்றபடி சிந்திச்சு செயல்படக்கூடாது. எப்படி சிந்திக்கணும், நம்ம என்ன ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமோ அதுக்கேற்றபடி என்ன செய்யணும், சிந்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சிங்கம்னா எப்படி இருக்கும், பூனையை பார்த்து பயந்து ஓடுமா? சிங்கம் எப்படி சிந்திக்கும், சீரும் கம்பீரிக்கும் தைரியமாக இருக்கும். அப்படி தானே? இப்போ நம்ம எப்படி ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம்னு சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கக்கூடாது அப்படின்னா, சூழ்நிலையை பார்த்து அதுக்கேற்றவர் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாளில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் உங்கள் ஆவிக்கேற்றபடி சிந்தியுங்கள். இதுதான் இந்த செய்தியோட சாராம்சம். அல்லேலூயா. மனதை பரலோக ராஜ்யத்தின் பக்கமாக திருப்புங்கள். பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது, சமீபத்து இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே நமக்குள்ளே என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். சோதரம் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, பரலோக ராஜ்யத்தின் பக்கமாக எங்கள் மனதை திருப்ப ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.